திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம் வேத மாணவர்களே, கிறிஸ்துவுக்குள் என் உடன் சகோதர சகோதரிகளே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து த பியாட்டிடியூட்ஸ் பாக்கியவான்கள் என்ற பாடத்தை நாம் தொடர்ந்து படித்து கொண்டு வந்தோம். அதன் தொடர்ச்சியாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் முதல் 7ஆம் அதிகாரம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து செய்த மலைப்பிரசங்கம் புதிய ஏற்பாட்டின் ஒரு உபதேசமாக இருக்கிறது. இதை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வந்தீர்கள். நீங்கள் கேட்ட இந்த புதிய ஏற்பாட்டின் மெய்யான உபதேசத்தை நீங்கள் கேட்டு விட்டுவிடாமல் அதை குறித்து சிந்தியுங்கள். இந்த நிகழ்ச்சிகளையும் இந்த பாடங்களையும் குறித்து மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள் நற்செய்தி வழங்குவார். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த வான்வழி வகுப்பிலே உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் சகல நலனும் பலனும் உடையவர்களாக இருக்கும்படி உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய மலைப்பிரசங்கத்தினுடைய ஒரு முடிவுரையை நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு சிறிய மலையின் மீது ஏறி உட்கார்ந்து அவர் 5000க்கு மேற்பட்ட மக்களுக்கு நற்செய்தி சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் தமது வாயினாலே நேரடியாக அவர்களுக்கு இதை போதிக்கிறார். 8 பாக்கியவான்களை குறித்து நாம் படித்தோம். இது ஆவியிலே எளிமை உள்ளவர்கள், துயரப்படுகிறவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், இருதயத்திலே பரிசுத்தம் உள்ளவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். இந்த 8 பாக்கியவான்களை குறித்து இயேசு சொன்னார். இந்த அனுபவம் பாக்கியவானாக உன்னை மாற்றுகிறது. இந்த அனுபவம் உன்னை பரலோகத்துக்குரியவனாக மாற்றுகிறது. These 8 beatitudes makes you a blessed person and qualifies you to the heavenly kingdom of God. கிறிஸ்தவத்தினுடைய சூட்சமம், சுருக்கம், முடிவுரை என்றெல்லாம் எதையாவது நீங்கள் நினைத்தால் இதற்குள் எல்லாம் அடங்கிவிடும். பழைய ஏற்பாட்டில் மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் ஏறக்குறைய 613 சட்டங்கள் இருக்கிறது. இந்த 613 நியாயப்பிரமாணத்தில் முதல் 10 தான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச 10 கட்டளைகள், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லுகிறோம். இந்த 10 கமாண்ட்மெண்ட்னுடைய 10 கட்டளைகளுடைய விளக்கம் மற்ற அந்த மீதி இருக்கிற பிரமாணங்களில் நம்ம பார்க்கிறோம். சகோதரர்களே, இந்த 613 கட்டளைகளையும் செய்யாதே என்று நீங்கள் கை கொண்டு வெற்றிகரமாக வாழ முடியுமான்னு கேட்டால் முடியாது. நியாயப்பிரமாணத்தின் கீழே ஒரு மனிதனும் நீதிமானாக்கப்பட முடியாது. நியாயப்பிரமாணத்தை சரியாக கைக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொரு மனிதனும் நல்ல இருதயமுடையவனாக இருந்தால் கூட அதை கைக்கொள்ள முடியாது. அந்த தேவ நீதியை கீழ்ப்படியத்தக்கதாக மனிதனுடைய மாம்சம், மனுஷனுடைய யோசனை அவனை தள்ளிவிடுகிறது. There is nobody ever kept the Moses law perfectly 100%. ஆகவே வசனம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து விட்டார்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். All of them sinned and come short of the glory of God. அந்த 613 பிரமாணங்களை ஒரு அளவுகோலாக வைத்து உங்களை அளந்தால் நீங்கள் குறைவாக இருக்கிறீர்கள். ஒருவனும் நீதிமானாக்கப்படல. அதனால்தான் இயேசு கிறிஸ்து இந்த புதிய பிரமாணத்தை நமக்கு தருகிறார். இந்த புதிய பிரமாணத்தின் வழியாக நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். அதாவது இந்த பிரமாணங்கள் அனைத்தும் மனிதர்கள் சுமக்க முடியாத பாரமானவைகள் இல்லை. இந்த பிரமாணங்கள் அனைத்தும்
மனிதர்கள் அவர்களுடைய விருப்பத்தின்படியே செய்யக்கூடியதாக இருக்கிறது. மோசேயினுடைய பிரமாணம் தேவனுடைய விருப்பத்தின்படி மனிதனை செய்ய கட்டாயப்படுத்துகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த இந்த பிரமாணம் நீங்கள் உங்கள் மனதால பிரியமாக தேவனுக்கு இருக்கும்படி உங்களை ஏவுகிறது. அதனால்தான் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலம் வந்தது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று என்று நாம் படிக்கிறோம். அன்பு சகோதரர்களே, இந்த மலை பிரசங்கத்தினுடைய முடிவில் இயேசு என்ன சொல்கிறார்? You can keep this new law and fulfill all the Old Testament law. நீங்கள் இந்த புதிய கட்டளையை கைக்கொள்கிறதின் மூலம் பழைய ஏற்பாட்டின் கட்டளை அனைத்தையும் நிறைவேற்ற முடியும் என்று சொல்கிறார். மத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனம். கையில் ஒரு பேனா இருக்குமானால் அங்கே சுழியிடுங்கள். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும், கவனிங்க, அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். இந்த புதிய பிரமாணத்தை இயேசு கொடுத்த போது அதை கேட்டுக்கொண்டிருந்த யூதர்கள், பரிசேயர்கள், குறிப்பாக தேவனுடைய ஆலயத்திலே பணியாற்றக்கூடிய ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியன், லேவியர்கள், அவங்க என்ன நினைக்கிறாங்க? நமக்கு மோசே கொடுத்த இந்த பிரமாணத்தை இயேசு அழித்து விடுவாரா? அதை அழித்து போட வந்தாரா? இந்த புதிய கட்டளைகள் மூலமாக துரோகம் செய்கிறாரா என்று அவர்கள் நினைத்தாங்க. இயேசு சொன்னாரு, நான் அதை அழிக்கவே வரல, ஆனால் அந்த கட்டளையில் அனைத்தையும் அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறதுனால நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று சொல்லுகிறார். உதாரணமாக இந்த 8 பாக்கியவான்கள் லிஸ்ட்ல சொல்லப்பட்ட கருத்துக்களை ஒரு மனிதன் மனப்பூர்வமாக வாழ ஆரம்பித்தால், அதன்படி நடந்தால், தீர்க்க தரிசனங்களையும் நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றின ஒருவனாக இருக்கிறான். அதை நிறைவேற்றுவதற்காக நான் வந்தேன். மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் சீனாய் மலையில இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக கொடுக்கப்பட்டது. அந்த ஜனங்கள் ஏறக்குறைய 1500 ஆண்டுகள் அதை கை கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து வரைக்கும் கை கொண்டார்கள். இன்னைக்கும் அடம்பிடித்து கை கொள்கிறவர்கள் இஸ்ரவேல் நாட்டில் யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தேவன் கொடுத்த அந்த கட்டளையை நிறைவேற்றினவராக சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார், எல்லாம் நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னார். இட் இஸ் பெய்ட் இன் ஆல், பெய்ட் ஃபுல் என்று சொன்னார். அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து இந்த லிஸ்ட், இந்த பியாட்டிடியூட், பாக்கியவான்கள் என்ற இந்த தகவலை சொல்லி முடித்த போது முடிவுரையில் சொல்லுகிறார், நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்கவோ தீர்க்க தரிசனங்களை ஒழிக்கவோ நான் வரல, அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொன்னார். அவர் நிறைவேற்றினால் நீங்களும் நிறைவேற்றலாம். ஏனென்றால் நம்மோடு இருப்பது அவர், அவரோடு இருப்பது நாம். ஆகவே நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து எனக்காக அதை நிறைவேற்றினார், ஆகவே நான் வெற்றி பெற்றவனாக இருக்கிறேன். சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெயம் உங்களுடைய ஜெயமாக மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய வெற்றி உங்களுடைய வெற்றியாக மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் உங்களுடைய உயிர்த்தெழுதலாக மாறுகிறது. ஆகவே தான் நம்பிக்கையும் சந்தோஷமும் தேவனுக்கு பிரியமான ஆவியுடைய மக்களாக கிறிஸ்தவர்கள் வாழ முடியும். மறுபடியும் சொல்கிறேன், அந்த 17வது வசனத்தில் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுக்கு வந்தேன். அப்படியானால் அவர் நிறைவேற்றினால் அவர் மூலமாய் நீங்களும் நிறைவேற்ற முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். என் அன்பு சகோதரர்களே, குத்துச்சண்டை வீரர்கள் குத்து சண்டையில் ஜெயிக்கும் போது அவர்கள் ஏராளமான பரிசுகள் கிடைக்கும். குறிப்பாக உலக ஜாம்பவான் சாம்பியன் முகமது அலி குத்துச்சண்டை வீரர்களில் ரொம்ப டாப் மேன். அவன்
மில்லியன் கணக்கில் அவன் ஜெயிக்கும் போது செக்குகள் கொடுக்கப்படும். ஆனால் அந்த குத்து சண்டையில் மரணம் ஜீவன் என்ற அளவில் சாவா வாழ்வான்ற நிலையில் தான் அந்த குத்து சண்டை நடக்கும். 6 ரவுண்டு. ஒரு குத்து விட்டால் அந்த கை ஒரு எருமையை நிறுத்தினால் ஓங்கி அடித்தா எலும்பு முடிஞ்சு வயிற்றுக்குள்ளே கை போயிடும். அவ்வளோ வெயிட்டான அடியை ஒரு குத்துச்சண்டை வீரன் வீசுகிறான். மரணம் எந்த நேரமும் நிகழலாம். அப்படிப்பட்ட ஒரு குத்துச்சண்டை நிகழ்ச்சியில் வெற்றி பெற்று அவன் சந்தோஷத்தோடு குதித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு $50 மில்லியன் செக் வழங்கப்படுகிறது. அவன் வாங்கி அதை கையில் வைத்திருக்கும் போது எங்கிருந்தோ உள்ளே குதித்தாள் அவனுடைய மனைவி. அவனை இறுக பற்றி கொண்டாள். எல்லாரையும் மறந்துட்டு தன் மனைவியோடு முகமது அலிக்கும் ஏகப்பட்ட காயம். ஆனால் எதிரி லேசாக அடிக்கல, அவனை மூக்கெல்லாம் உடைச்சி வச்சுட்டான். இப்பொழுது இருவரும் அப்படி கட்டி அணைக்கிறார்கள். அந்த பெரிய அந்த குத்துச்சண்டை கிரவுண்ட் சந்தோஷத்தில் முழுகுகிறது. ஒரே சந்தோஷம், ஒரு கைத்தட்டல், எல்லாரும் ஆச்சரியமாக அதை பார்க்கிறாங்க. ஒன்னே ஒன்று நடந்தது. என்னன்னா, அந்த கையில் இருக்கிற 50 மில்லியன் அந்த செக்கை அந்த பெண் அப்படியே கையிலிருந்து உருவி சட்டைக்குள்ள உள்ளே சொருகி கொண்டாள். முகமது அலி அதை கண்டு மகிழ்கிறான். கேள்வி என்னன்னா, உயிரை கொடுத்து ஜெயிச்சவன் முகமது அலி. அந்த உயிருக்கு சந்தோஷத்தை கொடுத்தவள் அவனுடைய மனைவி. முகமது அலியினுடைய வெற்றி மனைவியினுடைய வெற்றி. முகமது அலியினுடைய வெற்றி அந்த 50 மில்லியன் செக் அவளுடையது. கையில் உருவி அதை எடுத்துக்கொண்டாள். அதுபோலதான் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் நம்முடைய வெற்றி. நாம் இந்த 8 பாக்கியவான்கள் வரிசையை சரியாக பூரணமாக கீழ்ப்படிதலாக கை கொள்ளும் போது, ஆவிக்குரிய மக்களாக வாழும்போது, மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றின இயேசுவை போல நாமும் நிறைவேற்றுவர்களாக இருக்கிறோம். இயேசுனுடைய ஜெயத்தினாலே நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வெற்றியை நாம் கொண்டாடுகிறவர்களாக இருக்கிறோம். இயேசு சொன்னார், இந்த வெற்றி அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர்களுக்கு மட்டுமல்ல, முதல் நூற்றாண்டு கால கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இயேசுவை விசுவாசிக்கிற யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. மத்தேயு 5வது அதிகாரம் 18வது வசனம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளவைகள் நிறைவேறும் அளவும் அதில் சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சொல்கிறார்? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதில் இந்த 100ன்ற இடத்துல 90 நிறைவேற்றினா அது போதும். 100ன்ற இடத்துல 99 நிறைவேற்றினா அது மிக பிரமாதம். அப்படி தானே நமக்கு மார்க்கெல்லாம் போடுறாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? 100க்கு 100 நிறைவேற்றப்படும். இன்னும் கூடுதலாக ஒன்று போய் சொல்கிறாரு. ஒரு எழுத்துன்னு வச்சுக்குவோம். இப்போ 3ன்ற எழுத்தை 8ஆக மாற்ற முடியும், 8ன்ற எழுத்தை 3ஆக மாற்ற முடியும். ஒரு பக்கமாக அழைச்சோம்னா 8 3 ஆகிடும். ஒரு எழுத்தின் உறுப்பு என்று சொல்கிறார். இப்போ நமக்கு தமிழில் ஆ, அப்புறம் ஆன்னு எழுதும்போது சின்ன ஒரு வரி, அதை அழைச்சிட்டா மறுபடியும் ஆவா தான் இருக்கும். அது இப்போ என்ன சொல்றாரு? அயோட்டா ஆஃப் எ லெட்டர், ஒரு எழுத்தினுடைய உறுப்பு. இப்போ கான்ற இடத்துல மேலே ஒரு புள்ளி வச்ச ஈக்காயிடும். இப்போ அந்த சின்ன புள்ளி எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? காயிடும். அது மாதிரி மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிற விஷயத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு கூட குறையாமல் நிறைவேற்றப்படும் என்று சொல்கிறார். அதுக்கு ஒரு சாட்சியை சொல்றாரு. வானமும் பூமியும் ஒழிந்து போயிடலாம். Heaven and earth can be pass away.
until it is being fulfilled. அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். வானம் பூமி கூட ஒழிந்துடலாம், ஆனால் அவைகள் தேவனுடைய வார்த்தையாகிய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அதன் எழுத்தின் உறுப்பு ஒன்று கூட குறையாமல் நிறைவேற்றப்படும். அநேக சமயங்களில் செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னு கிறிஸ்தவத்தில் ஒரு பிரிவு இருக்குது. 7ஆம் நாட்காரர்கள். அவங்க இன்றைக்கி அடம் பிடிச்சிக்கிட்டு சனிக்கிழமையில் தான் அவங்க தொழுகை செய்வாங்க. கேட்டால் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தில் அந்த 10 கமாண்ட்மெண்ட்டில் இந்த ஒரு கமாண்ட்மெண்ட்டை மட்டும் ஆண்டவர் விட்டு காப்பாற்றி வச்சுருக்காரு, அதை நம்ம கை கொள்ளணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக போதிக்கிறாங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தினுடைய சகல சட்டங்களும், சட்டங்களில் இருக்கிற எழுத்துகளும், எழுத்துகளில் இருக்கிற உறுப்புகளும் நிறைவேற்றப்படும் என்று சொன்னாரே என்று சொன்னால் அவர்களுக்கு ஒன்றும் விளங்கலை. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் ஏராளமான பிரிவுகள் இருக்கு, 2000க்கும் மேற்பட்ட பிரிவுகள். அவர்கள் எல்லாரையும் நான் மதவாதிகள், மத எதிரிகள், மத வியாபாரிகள் என்று அழைக்கிறார். கிறிஸ்தவ மார்க்கம் வேற, கிறிஸ்தவ மதம் வேற. கிறிஸ்தவ மதம் என்று சொன்னால் அங்கே கத்தோலிக்கம் இருக்கிறது, புரோட்டஸ்டன்ட் இருக்கிறது, எல்லா வகையான பெந்தகோஸ்து அமைப்புகள் இருக்கிறது. இன்னும் புதிய ஏற்பாட்டினுடைய 100% கொள்கைகளை சரியாக கை கொள்ளாதவர்கள் மதத்தில் இருக்கிறார்கள், சரியாக கை கொள்கிறவர்கள் மார்க்கத்திலே இருக்கிறார்கள். சகோதரர்களே, ஒரு குயவன் தன்னுடைய சக்கரத்தை சுட்ட செய்து அதில் மண்ணை வைத்து தன் கையை இரண்டையும் உள்ளே வைத்து அவ்வப்போது தண்ணீரில் தோய்த்து தோய்த்து ஏதோ ஒரு பொருளை உருவாக்கிறான். அது சட்டியா, அது மட்பாடமா, அல்லது ஒரு கூஜாவா? அவன் எதை உருவாக்குகிறான் என்று பார்க்கிறவர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த உருவாக்குற அந்த குயவன் எதை செய்கிறான்னு சொல்லலை. ஆனால் அந்த மட்பாண்டம் வளர வளர பெருக பெருக பார்க்குறவங்க ஆளுக்கு ஒரு கருத்தை சொன்னாங்க. இது கூஜா, இது சட்டி, இது ஒரு குடம், இது ஒரு அகல் விளக்கு. பார்க்குறவங்களுக்கு ஒவ்வொரு பார்வை இருக்க தான் செய்யும். ஆனால் அவன் செய்தது ஒரு வித்தியாசமான பொருளாக இருந்தது. அப்பொழுது ஜனங்கள் கேட்டாங்க, நம்ம யாருமே இது மாதிரியெல்லாம் உபயோகப்படுத்துறது இல்லையே, நீ என்ன இது, இதுக்கு என்ன பேர், இது யாருக்காக செய்கிற, இதை யார் வாங்குவான் அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான், நம்ம ஊரில் இருக்கிற ராஜா இருக்கார் இல்லையா, ராஜாவுக்காக நான் இதை செய்திருக்கிறேன். ராஜா உபயோகப்படுத்துகிற பொருளை நான் மனுஷனுக்கு கொடுக்க மாட்டேன். ஐ எம் ப்ரிப்பேரிங் எ வெசல் ஃபார் த கிங். ராஜாவுக்காக நான் அதை செய்கிறேன் என்று சொன்னான். அது மாதிரி இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையின்படி நடக்கிற மக்கள் குயவனுடைய அச்சிலை வைத்து தயாரிக்கப்பட்ட தேவன் உபயோகப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக மாறிவிடுகிறார்கள். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 20-21 வசனங்கள். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியும் உள்ள பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சிலது கனவீனத்துக்கு முறியவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் 1, எஜமானுக்கு உபயோகமானதும் 2, எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான 3, கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் 4. அதாவது எல்லா பாத்திரங்களும் பொன்னால் செய்யலாம், மரத்தால் செய்யலாம், இரும்பால் செய்யலாம், மண்ணால் செய்யலாம். எல்லா பாத்திரங்களும் எல்லாரும் செய்யலாம், எல்லாரும் பயன்படுத்தலாம். ஆனால் தேவன் உபயோகப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக உன்னை நீ மாற்றிக்கொள்ள விரும்பினால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், எஜமானுக்கு உபயோகப்பட வேண்டும், எந்த நற்கிரியை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும், கனத்துக்குரியதாக இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவர்
தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமாக மாறுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த 8 உபதேசத்தை தன்னுடைய உடலுக்குள்ளே வாங்கி கொண்ட மனிதன் அவன் ஆவி ஆத்மா சரீரத்தில் தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமாக இருக்கிறான். இஸ்ரவேல் தேசத்தில் மோசே நியாயப்பிரமாணத்தை கொடுத்த போது அவர்கள் மத்தியில் அவர்கள் நடுவில் தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு கூடாரம் போடப்பட்டது. அந்த கூடாரம் 3 பிரிவுகளாக இருந்தது. முதல் பகுதி பிரகாரம் என்றும், இரண்டாவது பகுதி பரிசுத்த ஸ்தலம் என்றும், மூன்றாவது பகுதி மகா பரிசுத்த ஸ்தலம் என்றும் அது பிரித்து வைக்கப்பட்டது. அதற்குள்ள பலவிதமான பாத்திரங்கள் இருந்தது. அவைகள் பொன்னால் செய்யப்பட்டதாக இருந்தது. அந்த கூடாரத்துக்குள் இருக்கிற எல்லா பொருளும் தேவனுடைய வார்த்தையின்படி மகிமை நிறைந்ததாக இருந்தது. எப்பொழுதுமே இஸ்ரவேலை அடிமைப்படுத்த வருகிற ராஜாக்கள் அவருடைய கண்கள் தேவனுடைய பாத்திரத்தை பிடுங்கி கொண்டு ஓட வேண்டும், எடுத்துக்கொண்டு ஓட வேண்டும் என்று விருப்பமாக இருந்தது. ஒரு காலகட்டத்தில் பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலர்கள் வைத்திருந்த அந்த உடன்படிக்கை பெட்டியை பிடிக்கிட்டு போயிட்டானுங்க. ஒரு காலகட்டத்தில் நேபுகாத் நேச்சார் தேவனுடைய சமூகத்தில் இருந்த அத்தனை வெள்ளி பொன் பாத்திரங்களையும் பொருட்களையும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போயிட்டான். என் அன்பு சகோதரர்கள், அவர்கள் அனைவரும் நாசமானாங்க. முடிவு என்ன தெரியுங்களா? ஒரு உதாரணமாக சொல்றாரு. அந்த இஸ்ரவேலர்களை பார்த்து பவுலடியார், நீ அந்த பாத்திரத்தை பார்த்து ஏமாந்து போகாத. அதை பிடிங்கின்னு போனாலும் அவன் எடுத்து போய் வச்சாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை அவனுக்கு. ஆனால் நீ பரலோகத்தில் இருக்கிற தேவன் பயன்படுத்துவதற்கு ஏற்ற பாத்திரமாக, அவருடைய கையிலே புழங்கக்கூடிய பாத்திரமாக, எந்த நற்கிரியை செய்வதற்கு ஆயத்தமான ஒரு பாத்திரமாக, அவருக்கு மகிமை கொடுக்கிற ஒரு பாத்திரமாக இந்த 8 ஆசீர்வாதங்களை உன்னிலே கொண்டால், உன் வாழ்க்கையிலே கொண்டால், you will be a cleansed vessel, all worthy that the master can handle it. நம்முடைய எஜமானராகிய தகப்பன் நம்மை பயன்படுத்தும் பாத்திரமாக நாம் மாறி விடுகிறோம். கடைசியாக என் சகோதரர்களே, இந்த பியாட்டிடியூட் என்று சொல்லப்படும் பாக்கியவான்கள் இந்த உபதேசம் முடிவில் உங்களை எங்கே கொண்டு போய் காட்டுதுன்னா, ஒரு கண்ணாடி முன்னால் உங்களை நிறுத்துது. முடிவெற்ற கடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்கார்ந்துருக்கிற அந்த சேருக்கு சுற்றி கண்ணாடி தான் இருக்கும். நேராக முகத்தை பார்க்கலாம், பக்கவாட்டிலையும் பார்க்கலாம். கடைசியில் அந்த முடி வெட்டுகிறவர் இன்னொரு கண்ணாடி எடுத்துன்னு வந்து தலைக்கு பின்னால் காட்டுறார். அந்த பிம்பம் எதிரில் இருக்கிற கண்ணாடியில் தெரியுது. அதாவது முன்பக்கம் பார்த்தோம், வலது இடது பக்கம் பார்த்தோம், பின்பக்கம் நம்ம எப்படி இருக்கோம், தலைமையில் எப்படி வெட்டப்பட்டிருக்கு, அதுக்காக அவர் ஒரு கண்ணாடி எடுத்து வந்து காட்டுறார். இது எல்லாருக்கும் தெரியும். இந்த உதாரணம் உங்களுக்கு நல்ல புரியும். அது மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பாக்கியவான்கள் என்ற இந்த உபதேசத்தை சீரும் சிறப்புமாக கை கொண்டா நீங்கள் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவர்களாகவும் ஒன்று, எஜமானுடைய கையிலே பயன்படுத்தக்கூடிய பரிசுத்தமான பாத்திரமாகவும் 2, மூன்றாவது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போலவே இருக்கிற மக்களாக மாறிவிடுவீர்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 48வது வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, நல்லா கவனிங்க, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். ஆஃப்டர் ரீடிங் and keeping the beatitude in your life, these blessings in your life, you shall be a perfect person, like a father, the creator of all in heaven, you will be. பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக மாறிவிடுவீர்கள். எவ்வளோ ஆச்சரியமா பார்த்தீங்களா? நம்ம மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை அந்த 8 பாக்கியவான் லிஸ்ட்டை படிக்கும்போது சரிதான், நியாயம்தான், இப்படி தான் நடக்கணும், இதை நம்ம கண்டிப்பாக கை கொள்ளணும், இப்படியே வாழணும், இப்படியெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டே படித்தோம்.
ஆனா முடிவுரையில் என்ன சொல்றாரு? நீங்க யாராக மாறுவீங்கன்னு சொல்றார். யாராக மாறுவீர்கள் என்றால், பரலோகத்தில் உள்ள பிதா எப்படி இருக்கிறாரோ அப்படிப்பட்ட சர்க்குணராக மாறிவிடுவீர்கள். You will become a right person, perfect person. As the Father in heaven is holy, you shall be also holy. சகோதரர்களே, இந்த கருத்தை நான் உங்கள் இடத்துல சொல்லும்போது ஏதோ நான் வலிந்து துணிந்து இந்த வசன பகுதிக்கு நானா கொடுத்த விளக்கமாக நீங்க புரிஞ்சுக்க கூடாது. இயேசு கிறிஸ்து தாமே இந்த கருத்தை சொல்றார். பாருங்கள், மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனம், பேனால அடிக்கோடிடுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியானால் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன படித்தோம்? இப்போ whatever we read, it is said by Christ. நான் உங்களுக்கு சொல்கிறேன். மோசேஸ் சொல்ல அந்த மாதிரி மோசேயால் சொல்ல முடியாது, எந்த ஒரு தீர்க்கதரிசியாலும் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஐ டெல் யூ, நான் உனக்கு சொல்கிறேன் என்ற அந்த வார்த்தையை தேவகுமாரன் ஒருவர் தான் சொல்ல முடியும். அவர் தான் சொல்றாரு, ஆகையால் பரலோகத்தில் உள்ள உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். இதுதான் கன்க்ளூஷன். என் அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் நம்ம கேட்ட இந்த சத்தியம் இந்த தொலைக்காட்சியில் வருது. ஒரே கூச்சலும் குழப்பமும், வெறும் பாட்டு கச்சேரிகளும், பொய்யான தீர்க்க தரிசனங்களும், கிறிஸ்தவர்களை சுரண்டக்கூடிய போதனைகளும் ஏமாற்றங்களும் நிறைந்த இந்த கடைசி காலத்தில் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வாயின் வார்த்தையை நீங்கள் தேவனுடைய குமாரன் மூலமாய் அவருடைய சத்தியத்தை, அவருடைய எழுத்துக்களை படிக்கவும் கேட்கவும் வாய்ப்பு பெற்ற ஜனங்கள். நீங்கள் இயேசுவின் மூலம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி பரலோகத்தில் உள்ள பிரியமான தகப்பனை போல மாறுங்கள் என்று சொல்கிறார். இந்த குணங்களால் வாழுங்கள் என்று சொல்கிறார். ரோமர் 8:29 பக்கம் 216. தம்முடைய குமாரன், கவனிங்க, அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு, கவனிங்கள், தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ ஒன்று, அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களோ, யாரெல்லாம் இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்களோ, யாரெல்லாம் பரிசுத்தாவிக்குள் வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த பாக்கியவான்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை போல் இருப்பதற்கு தேவன் முன் குறித்திருக்கிறார். God predestined that each of the follower of Christ to be like Christ, in the image of Christ. கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு அவர் முன்குறித்திருக்கிறார். இதாங்க கிறிஸ்தவம். இதை விட்டுட்டு நீங்கள் ரோமாபுரியை பார்ப்பதோ, இதை விட்டு மனிதர்களை பின்பற்றுவதோ, அது ஒரு கிறிஸ்தவ மதமாக தான் இருக்கும். அது இந்த பூமிக்குரியதாக தான் இருக்கும். அது உனக்கு கல்யாணம் பண்ணவும் அடக்கம் பண்ணவும் தான் உதவி செய்யும். பரலோகத்துக்கு ஏறி செல்ல உனக்கு உதவி செய்யாது. இயேசுனுடைய வருகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்தாது. உன்னுடைய வாழ்க்கை அற்புதமாக மாறாது. உன்னோடு தேவன் வந்து வாசமாக இருக்கிற ஆலயமாக இருக்க ஒட்டாது. அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் ஆரோக்கியமான உங்கள் உள்ளத்தை வாழ்விக்கும் இந்த நற்செய்தி உலகளாவிய மக்களுக்காக நீங்கள் போய் சொல்ல வேண்டும். இவைகளை மற்றவர்களிடத்தில் நீங்கள் பேச வேண்டும் என்று ஆணையிட்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக பிரார்த்தனை செய்வோம். ஞானம் உள்ள தகப்பனே, உலகத்தின் அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் விலகி இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கும்போது பரலோகத்தில் உள்ள பிதாவுக்கு ஒப்பாக அவருடைய சாந்த குணத்தை, அந்த பூரணத்தை அடையும்படி நீர் வாக்களித்திருக்கிறீர். நாங்கள் எஜமானுக்கு உபயோகப்படும் பாத்திரமாக மாற்றப்படுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு தந்திருக்கிறீர். தகப்பனே, இதை கேட்ட மக்களை ஆசீர்வதித்து பரிசுத்த ஆவியினால் அதை உணர்ந்து கொள்ள அவர்களுக்கு கிருபை தாரும்.
இந்த செய்தி உலகம் முழுதும் உள்ள நம்பிக்கையற்ற மக்களுக்கு செல்லும்படியாக நான் ஜெபிக்கிறேன். யாவருக்காகவும் ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?